இங்க ஒரு காதல் ஜோடி தங்களோட முதல் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும்னு பிளான் போடுறாங்க. அதுக்காக அந்த பையன் அவனோட அங்கிள் வீட்டுக்கு கூப்பிடுறான். ஏன்னா அவனோட அங்கிள் அவன வீட்டை பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டு ஊருக்கு போயிருக்காரு. இவன் மட்டும் தான் தனியா இருக்கு. அவளோட லவ்வரை ஈவினிங் வர சொல்லிட்டு இவனும் அவனோட அங்கிள் வீட்டுக்கு போக அங்க வேற ஒருத்தர் பார்க்கிங் இடத்துல இவனோட அங்கிள் கார் நிக்க அந்த இடத்தோட லேடி இவனை பிடிச்சி கத்துறா. அப்புறம் அவளே காரை வேற இடத்துல விட்டுட்டு அவளோட காரை பார்க் பண்றா. அப்புறம் இவன் கிட்ட சாரி நான் ரொம்ப பொசசிவ், என்னோட இடத்துல வேற காரை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிட்டேன்னு சொல்ல இவனும் பரவாயில்லன்னு சொல்லி ரெண்டு பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஈவினிங் ஆனோட இந்த பொண்ணு ஹாப்பியா கிளம்ப பார்த்தா திடீர்னு கொரோனா லாக்டவுன் போட அந்த பொண்ணோட அப்பா எங்கேயும் வெளில போக கூடாதுன்னு சொல்லிடுறாரு. இது அந்த பையனுக்கு அவ கால்ல சொல்ல இவன் ரொம்ப சோகமாயிரான். இப்படியே லாக்டவுன்ல கொஞ்ச நாள் போக அந்த பார்க்கிங் லேடி இவனை பால்கனில நிக்கிறத பார்த்துட்டு நீ வேணா என் வீட்டுக்கு வா, நான் டின்னர் பண்ணிருக்கேன், எனக்கும் தனியா சாப்பிட போர் அடிக்குதுன்னு சொல்ல இவனும் ஓகேன்னு போய் சாப்பிடுறான். இந்த விஷயத்தை அவளோட லவர் கிட்ட சொல்ல அவ ரொம்ப பொசசிவ் ஆகுறா. அப்புறம் ஒரு நாள் இவனோட பார்சல் அந்த லேடி வீட்டுக்கு போக அவளோட பார்சல் இவன் வீட்டுக்கு மாத்தி வர இவன் போய் கொடுக்க போறான். அவ வாங்கிட்டு வா உட்காருன்னு சொல்ல ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த லேடி பாட்டு போட்டு டான்ஸ் ஆட இவனும் டான்ஸ் ஆடுறான். அப்போ அந்த லேடி இவனை கிஸ் பண்ண இவன் லேடியை தள்ளி விட்டுட்டு வந்துடுறான். தான் பண்ணது தப்புன்னு உணர்ந்த இந்த லேடி இவன் வீட்டுக்கு வந்து சாரி சொல்றா. இவனும் கொரோனா லாக்டவுன்ல எல்லாருமே ரொம்ப தனிமையா ஆகிட்டோம்னு புரிஞ்சுக்கிறான். அப்போ திடீர்னு காலிங் பெல் அடிக்க இவன் போய் பார்த்தா இவனோட லவ்வர். இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்க உடனே இந்த லேடி ஒளிஞ்சுக்கிறா. உள்ள வந்தா இவனோட லவ்வர் அம்மா அப்பா பேங்க்குக்கு போனாங்க, அதான் நான் வந்துட்டேன்னு சொல்லி கிஸ் பண்ண ரெண்டு பேரும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல ஈடுபடுறாங்க. ஒளிஞ்சிருந்த இந்த லேடி சிரிச்சிட்டே வெளில வந்து கதவு மூடிறாங்க.